வணக்கம். இன்றைக்கும் ஒரு சின்ன கதை மூலமாக நிறையா வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கலாம். இப்போது வென் ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நான் சாப்பிடும்போது, நான் தூங்கும்போது, நான் படிக்கும்போது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம எப்போது வருவ, வென் வில் யூ கம், எப்போ வருவ, எப்போ சாப்பிடுவ அப்படின்னு நம்ம கொஷினாக கேட்கும்போது வர வென்னுக்கு நம்ம கப்பு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது சென்டென்ஸில் வரும்போது நம்ம ஜப்பு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சாப்பிடும்போது அதுக்கு ஜப் மே கானா கா ரஹாத்தா அப்படி சொல்லணும். இதே கேள்வியாக நம்ம கேட்கும்போது எப்போ வருவ, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேள்வியாக எப்போது வரும்போது நம்ம கப்பு யூஸ் பண்ணணும். அதே சென்டென்ஸில் வரும்போது ஜப்பு யூஸ் பண்ணணும். நான் சாப்பிடும்போது அப்படின்னா ஜப் மே கானா கா ரஹாத்தா. நான் படிக்கும்போது ஜப் மே பட் ரஹாத்தா. நான் தூங்கும்போது ஜப் மே சோர் ரஹாத்தா. இந்த ஜப்பு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அதனால் நான் சொல்லியிருக்கேன். रात को जब मैं कमरे में सो रहा था, रात्रि एट नाइट இரவில் மே கம்ரே மே நான் ரூமில் சோ ரஹாத்தா. இப்போது ஜப்பு வச்சு தூங்கி கொண்டிருந்த போது ஜப்பு வந்திருக்கிறதுனால தூங்கி கொண்டிருந்த போது அப்படின்னு வரும்போது முன்னாடி நம்ம ஜப்பு சேர்த்துடணும். மேக்கு முன்னாடி, சப்ஜெக்டுக்கு முன்னாடி. ராத்கோ ராத்திரி, ஜப் மே கம்ரே மே சோ ரஹாத்தா, நான் இரவில் நான் ரூமில் தூங்கி கொண்டிருந்த போது தோ டெலிஃபோன் கி கண்டி பஜ்ஜி. இப்போ ஃபோனோட மணி அடிச்சது, டெலிஃபோன் மணி அடிச்சது, பஜ்ஜி டெலிஃபோன் கி கண்டி பஜ்ஜி, டெலிஃபோன் மணி அடிச்சது. நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். உட் அப்படின்னா உட்கயா அப்படின்னா நம்ம ஒரு காக்கா கதை பார்க்கும்போது காகம் பறந்தது அப்படின்னு படிச்சது கோவா உட்கயா அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ ஃப்ளைனா உட், இந்த உத்னா கெட்டப் எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு, வேக்கப் விழிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஜாக்னா ஜாக் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த கதையில் மேனே ஜாக் கயா அப்படின்னா நான் அப்போ விழிச்சிட்டேன். ஃபோன் பெல் அடிக்கும்போது நான் கண் விழிச்சிட்டேன். மேனே ஜாக் கயா. जैसे ही मैं टेलीफोन सुनने के लिए जा रहा था, जैसे ही as அப்படின்னு போடணும். as I was going to answer the telephone, அதாவது நான் டெலிஃபோனுக்கு பதில் சொல்ல, அதாவது ஃபோன் எடுக்க போகும்போது, சுன்னே கேலியே பதில் அளிப்பதற்காக போனபோது, ஜா ரஹாத்தா போனபோது, ஆஸ் ஐனா நான், டெலிஃபோன் சுன்னே கேலியே ஃபோன் பதில் அளிப்பதற்காக ஜா ரஹாத்தா போனபோது, தோ மேனே தர்வாஜே கே பாகர், அதாவது கதவுக்கு வெளியில், தர்வாஜேனா கதவு, பாகர்னா வெளியில், கதவுக்கு வெளியில், தர்வாஜே கே பாகர் குச் கொஞ்சம் அஜீப் ஷோர் சுனா. அஜீப்னா ஸ்ட்ரேஞ்ச், விசித்திரமான, ஷோர்னா நாய்ஸ், சுனா கேட்டேன். நான் ஃபோன் அட்டன் பண்ண போகும்போது, சுன்னே கேலியனா பதிலளிக்க போகும்போது, தோ மேனே தர்வாஜே கே பாகர் குச் அஜீப் ஷோர் சுனா, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. விசித்திரமான, ஸ்ட்ரேஞ்சுனா விசித்திரமான சத்தம் கேட்டது. ஐசா லகா ஜெய்சே கொய் மகிழா ரோ ரஹி ஹோ அப்படின்னா ஐசா லகானா இட் சீம்டு, அதாவது அது நம்ம உணர்றோம். லக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம், உணர்வுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இட் சீம்ஸ் அதாவது ஒரு பொண்ணு அழுவது போல் நான் உணர்ந்தேன். ஜெய்சே கொய் மகிழா ரோ ரஹிஹோ, ஒரு பொண்ணு அழுவுறது மாதிரி நான் உணர்ந்தேன். லோக் உஸ்கி சமஸ்யா ஜானே கி கோஷிஷ் கர் ரஹே தி. லோக்னா மக்கள், உஸ்கி அவளுடைய, சமஸ்யான பிரச்சனையை, ஜானேக்கினா அறிவதற்காக, கோஷிஷ் கர் ரஹே தீனா ட்ரை பண்ணாங்க. மக்கள் அவளது பிரச்சனையை அறிய முயன்றனர். மேனே துரந்த் தர்வாஜா கோலோ, அது நான் என்ன பண்ணுறேன், இன்னும் நான் கதவை விட்டு வெளியிலே போகல, வீட்டுக்குள்ளேருந்து இதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்த உடனே நான் கதவை திறக்கிறேன். துரந்த்னா உடனடியாக நான் தர்வாஜா கோலா கதவை திறக்கிறேன். கோலானா பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால கோலா திறந்தேன். जब मैं बीट की ओर जा रहा था तो मैंने देखा कि वहाँ एक पुलिस वैन खड़ी थी. ஜப்புன்னு வரும்போது அந்த போதுன்னு வரணும்னு சொன்னால் வென் அந்த இது வரணும்.
मैं बीड की आर जा रहा था. बीड की आर्னா கீ ஆர் எங்கே போடும்னா அந்த டுவர்ட்ஸ் அவங்களை நோக்கி அப்படின்னு வரும்போது டுவர்ட்ஸ் வரும்போது இந்த கீ ஆர் சேர்க்கணும். டுவர்ட்ஸ் பீட்னா க்ரௌடு, டுவர்ட்ஸ் அ க்ரௌடு அதாவது கூட்டத்தை நோக்கின்னு வரும்போது பீட் கீ ஆர்னு எழுதியிருக்கோம். டுவர்ட்ஸ் அ டோர் எடுத்துப்போம். டுவர்ட்ஸ் அ டோர்னு வந்ததுன்னா இங்கே தர்வாஜாக்கி ஆர்னு வந்திருக்கும் கரெக்டாக. அப்போ டுவர்ட்ஸ் த க்ரௌடுன்னு வரும்போது பீட் கி ஆர் ஜா ரஹா தா, இங்கே கப் வந்திருக்கு போன போது. நான் க்ரௌடு கூட்டத்தை நோக்கி போன போது அதுக்கு தான் மே பீட் கி ஆர் ஜா ரஹா தா, ஜப்புன்னு வரும்போது போன போது. தோ அப்போது மேனே தேக்கா கி வஹா ஏ போலீஸ் வேன் கடி தி, அங்கே ஒரு கடினா நின்றுக்கிட்டு இருந்ததுன்னு அர்த்தம், நிற்கிறது. மேனே தேக்கா நான் பார்த்தேன் அங்கே ஒரு போலீஸ் வேன் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தது அப்போ இப்போ கண்டினியூஸில் வர்றதுனால ரஹி போடல. இவங்க வந்து கடி தீ பைட்டி தீ அப்படி தான் சொல்கிறாங்க, அங்கே ரஹி யூஸ் பண்ணலை. ஃபிர்பி இருந்தாலும் போலீஸும் வந்தாச்சு, ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சத்தமாக அழுகுறாங்க. ஃபிர்பி இருந்தாலும் மகிழா ஜோர் ஜோர்சே ரோ ரஹித்தி, சத்தமாக அழுகுறாங்க. ஜோர்னா என்ன, ஜோர்சே போலோ சத்தமாக பேசு அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, ஜோர்சே அந்த மாதிரி ஜோர் ஜோர்சே ரோ ரஹித்தி சத்தமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஜப் மேனே பூச்சா, அப்போது வெண்ணை ஆஸ்க்டு ஹர் அப்படின்னா மேனே பூச்சானா என்ன கேட்குறது, அதாவது நான் கேட்டபோது மேனே பூச்சா நான் கேட்டபோது उसने मुझे अपनी दुख भरी कहानी बताई, அவங்க என்னட்ட அவங்களுடைய அப்னி துக் பரினா சோகம் நிறைந்த, துக்னா துக்கினா சோகம்னு நம்மளுக்கு தெரியும், பரினா நிறைந்த, சோகம் நிறைந்த கஹானினா ஸ்டோரி, பத்தாயினா சொன்னாங்க. when I asked she told me her sorrowful story, அதாவது நான் கேட்கும்போது ஜப் மேனே பூச்சா வெண்ணை ஆஸ்க்டு நான் கேட்கும்போது அவங்க உஸ்னே முஜே என்னட்ட அப்னி அவங்களுடைய துக் பரி சோகம் நிறைந்த கஹானி பத்தாயி கதையை சொல்கிறாங்க. पुलिस वाले उस महिला को अपने साथ ले गया, போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த லேடியை உஸ் மஹிலாக்கோ அப்னே சாத் அவங்களுடன் லே கயேனா அழைச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் வாலே உஸ் மஹிலாக்கோ அப்னே சாத் லே கயே, அவங்க அந்த பொண்ணை அவங்களோட அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த கதையில் நிறைய புது சென்டென்ஸ் அதாவது புது வேர்ட்ஸ் நிறையா நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.